வணக்கம் மக்களே. ஜேம்ஸ் வசந்த் அவருக்கு ஏற்பட்ட ஒரு துயர சம்பவம் ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியே இருக்கிறது. இவர் சமீப காலமாக தளபதி விஜயவும் டிவிகே கட்சியையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு நல்ல பாடகராக தமிழ் துறையில் அவருக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்தும் இருந்தார். ஒரு நல்ல மனிதராக தான் இருந்து வந்தார். விஜய் எப்போது டிவிகே கட்சியை தொடங்கியாரோ அப்போயில இருந்தே விஜயவும் அந்த கட்சியையும் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். சமூக வலைத்தளங்களில் இவருக்கு ஏகப்பட்ட விஜய் ரசிகர்களுக்கு எதிர்ப்பு இருந்து வந்தது. இந்த நிலையில தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தார். அப்போது அவருடைய கார் கண்ணாடி பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டு இருந்தது. இது குறித்து காவல் நிலையத்திலையும் புகார் அளித்திருந்தார். போலீஸாரும் பார்த்திங்கன்னா தீவிர விசாரணை நடத்தி வந்தாங்க. ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ என்னென்னா, இந்த கார் கண்ணாடியை உடைச்சது தற்குறிகளா இல்லை தருதலைகளா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இதுவும் சமூக வலைத்தளத்தில் வெளியாகி விஜய் ரசிகர்களை மிகுந்த கொந்தளிப்பில் அடைய செய்தது. ஆனால் போலீஸாரோட தீவிர விசாரணையில் தற்போது ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தார் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வண்டியை நிப்பாட்டாமல் 2 பில்டிங் தள்ளி ஒரு வீட்டோட முன்னாடி அந்த காரை நிப்பாட்டிருக்காரு. இதில் கோபம் அடைந்த அந்த வீட்டோட உரிமையாளர் தான் அந்த கார் கண்ணாடியை உடைத்திருக்காரு. இது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட மோதல் தான். இதற்கும் அரசியல் ரீதியான எந்த ஒரு மோதல்களும் ஏற்படவே இல்லை. ஆனால் ஜேம்ஸ் வசந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு மோதல் தான், டிவிகே கட்சிக்காரங்க தான் என்னை தாக்கியிருக்காங்க அப்படின்னு அபாட்டமான ஒரு பொய்யை சொல்லியிருந்தார். ஆனால் போலீஸாரோட விசாரணையில் அது கிடையாது அப்படின்னு வெளிவந்து இருக்கிறது. தமிழ் திரையுலகில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தது சொந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கே வைத்தறிச்சலாக இருக்குது.